கம் நான் உங்கள் அன்பரசன். மிக துக்க செய்தி, துயர செய்தி. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. ஸ்மித் ரோட் மாரிக்கப்பட்டு லிஞ்சா மெமோரியல் ஸ்கூல் எதிரில் அவுட் ஹவுஸில் அது ஒரு கார் ஷெட்டில் அந்த அம்மா வீடு இருக்காங்க. அந்த கிரேஸ் அப்படின்ற ஒரு பாப்பா, அதுவே ரொம்ப சின்ன பொண்ணு, அதுக்கு ஒரு குழந்தை இருக்கு 1.5 வயசுல. அந்த கிரேஸ்ன்ற பாப்பா வந்து துணி எடுக்க வரும்போது ஒரு மரம் விழுந்துருக்கு. மேலே விழுந்ததுலையுமே ஸ்பாட் டெட். இது காரணம் என்ன? ரொம்ப பழமை வாய்ந்த மரங்கள் வந்து பிஜிஎம்எல் பக்கத்தில் அங்கங்கெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து மரம் கட் பண்ணுறதுக்கு அந்த பகுதியில் இருக்கிற பஞ்சாயத்து அங்கிற கவுன்சிலர் அவங்களுக்கு உரிமை உண்டு. ஏன்னா உயிர் முக்கியம். ஒன்னே இல்லை, உரிகம்டேஷன் சப் இன்ஸ்பெக்டர் இன்டிமேஷன் கூட பிஜிஎம்எல் லெட்டர் கூட நீயே கட் பண்ணி சைடில் அனுப்பு. அப்படின்லாம் இன்னொரு உயிர் போகக்கூடாது. கிரேஸ் போன உயிர் இன்னொரு உயிர் போகக்கூடாது. சர்க்கார ஆதேசனே தேகா. கர்நாடகா மாநில அரசு ஒரு ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. இப்போ 50 வருஷம் 100 வருஷம் ஆன பழமையான மரங்களை வந்து கட் பண்ணோன்னு. ஏன்னா அங்கங்கே உயிர் சார் கோலாரில் கூட ஒரு ரோட்டில் மரம் வந்து அது பிரச்சனை. நேற்று கூட நான் அந்த பக்கம் வந்திருந்தேன். சென்ட்ரல் ஒர்க் ஷாப் கூட ஒரு மரம் விழுந்துருந்துச்சு. அங்கிற செக்யூரிட்டிங்கெல்லாம் கட் பண்ணி அதை ஓரமாக தள்ளினு இருந்தாங்க. இந்த ஆடி காற்று, சில காற்று பேய் காற்றுன்னு சொல்லுவாங்க. அதனால வந்து மரங்களை வந்து பகுதியில் இருக்கிறவங்க கட் பண்ணோம். பிஜிஎம்எல்லாம் வந்து அதுக்கு பர்மிஷன் கொடுத்தோம் மரம் கட் பண்ணுறதுக்கு. அது மரத்துக்கு தான் சர்தார் இருக்கிறார் இல்லையா? உடனே கேஜே ஃபுல்லாக சர்தாரை பார்க்குறாரு. ஃபுல்லாக சுற்றிக்கின்னு எங்கெங்கெல்லாம் வந்து மரம் உயிர மாதிரி இருக்குதோ கட் பண்ணி சைடில் போட்டுட்டோம். அப்புறம் யாருன்னா டெண்டர் எடுத்துக்கிட்டோம். இப்போ 5 லைட் டவுனில் கூட ஒரு மரம் லெஃப்ட் சைடில் ரொம்ப மோசமாகுது, அதையும் கட் பண்ணோம். இந்த கிரேஸ் அப்படின்னு அந்த ஒரு சின்ன குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு உதவி பண்ணுறங்க சில ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது போஸ்ட் ஆஃபீஸில் உருகம்ல. அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் பண்ணி அந்த குழந்தைக்கு உதவி பண்ணுங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து கர்நாடக அரசு வந்து ஒரு 5 லட்ச ரூபாய் நிதி கொடுக்கணும். இதே வேற எங்கன்னா ஆயிருந்தா எல்லாத்துக்கும் வேற மாதிரி பிரச்சனை இருக்கும். ஒரு சின்ன அசம்பாவில் ஒரு சின்ன தர்ணா பண்ணல யாரும் சிவில் ஹாஸ்பிட்டல்ல. ஆனா அதுக்கு முழு பொறுப்பு பாரத் கவர்மெண்ட் தான். வழக்கே பதிவு பண்ணா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல பண்ணோம். இன்னும் என்ன 3 டிபார்ட்மெண்ட் பண்ணோம்னா அந்த செத்த கிரேசிட்டிக்கு நியாயம் கிடைக்கும். ನಾವು ಹೇಳೋದು ಏನಂದ್ರೆ ದಯವಿಟ್ಟು ಚಿನ್ನದ ಗಣಿ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಜೀವನ ಮಾಡ್ತಾರೋ ಕುಟುಂಬಗಳಿಗೆ ನಮ್ದ ವಿನಂತಿ, ಅಲ್ಲಿರುವ ನಗರಸಭೆ ಸದಸ್ಯರು, ಅಲ್ಲಿರುವ ಸಂಘ ಸಂಸ್ಥೆಗಳು ನೀವೇ ಮರ ಕಟ್ ಮಾಡಿ ಸೈಡ್ ಹಾಕಿ ಪೊಲೀಸ್ ಸ್ಟೇಷನ್ಗೆ ಇಂಟಿಮೇಟ್ ಕೊಡಿ. ಉರಿಗಂಗೆ ಕಾಪಿ ಟು ಬಿಜಿಎಂಎಲ್ ಅಷ್ಟೇ ಕಟ್ ಮಾಡಿ. ಅವ್ರ ಪರ್ಮಿಷನ್ ಬೇಕು, ಇವ್ರ ಪರ್ಮಿಷನ್ ಬೇಕಾಗಿಲ್ಲ. ಒಂದು ಲೆಟರ್ ಬರೋ ಇಂಟಿಮೇಷನ್ ಕೊಟ್ಬಿಡು, ಮರ ಕಟ್ ಮಾಡಿ ಸೈಡಲ್ಲಿ ಹಾಕ್ಬಿಡಿ. ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಪ್ರಾಣ ಹೋಗ್ಬಾರ್ದು. ಒಂದು ಗ್ರೇಸ್ ಪ್ರಾಣ ಹೋಗಿದೆ, ನೆಕ್ಸ್ಟ್ ಬೇರೆಯವ್ರಿಗೆ ಪ್ರಾಣ ಹೋಗ್ಬಾರ್ದು. ಸೆಂಟ್ರಲ್ಗೋಸ್ಕರ ನಾನು ಬರುವಾಗ ಒಂದು 10 ನಿಮಿಷ 15 ನಿಮಿಷ ಮರ ಬಿತ್ತೋಗಿದೆ, ಮೃದು ಬಿತ್ತೋಗಿದೆ. ಅದೇ ಯಾರ 2 ವೀಲರ್ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲ ಕಾರಲ್ಲಿ ಬರುವಾಗ ಬಿತ್ತೋಗಿದ್ರೆ ಸ್ಪಾಟ್ ಅವರು ನೋಡಿದ್ರೆ ಬಿಜಿಎಂಎಲ್ ಅವರು ಕಟ್ ಮಾಡಿ ಎಲ್ಲ ಸೈಡ್ ಆಗ್ತಾ ಇದಾರೆ. ಈ ಘಟನೆಗಳು ನೆಕ್ಸ್ಟ್ ಟೈಮ್ ಆಗ್ಬಾರ್ದು. ಕೆಜೆಪಲ್ಲಿ காத்து வந்து ரொம்ப மோசமான காத்து இப்போ வரப்போகுது. இந்த கர்நாடக கவர்மெண்ட் ஆர்டர் பண்ணிக்கிறதுனால எங்கெல்லாம் பழமை வாய்ந்த மரம் இருக்குதோ தைரியமா நீங்க கட் பண்ணி சைட்ல அனுப்பிடுங்க. ஏன்னா நம்ம வாழ்ந்துக்கிறதால வந்து ஷீட் விடுங்க, விழுந்து பண்ணா அவ்வளவுதான். இப்போ என்ட்ரி பிளாக்ல விழுந்துச்சு, அது காட் கிஃப்ட். அவங்க யாரும் வீட்டில் ஏதோ ஓரமா இருந்ததுனால அந்த வீட்டு மேல அந்த பேலன்ஸ்ல நின்றுச்சு. அதே வேற எதுனா அசம்பாயிருந்தா என்ன, யார் பொறுப்பு இதுக்கு? அதனால இன்னொரு முறை இந்த கட்டணை ஆகக்கூடாதுன்னு சொன்னா அந்தந்த பகுதியில் இருக்கிற நீங்களே முடிவு பண்ணி மரம் கட் பண்ணுங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்டிமேட் கொடுங்க, பிஜிஎம்எல் இன்டிமேட் கொடுத்து நீங்களே மரத்தை வெட்டி ஓரமா தள்ளிடும். ಕೆಜಿಎಫ್ ಶಾಸಕರಿಗೆ ಒಂದು ವಿನಂತಿ, 87,000 ವೋಟರ್ಸ್ ಕೆಜಿಎಫ್ ಅಲ್ಲಿ ಹಾಕಿದ್ದಾರೆ. ಈಗ ಬಿಜಿಎಂಎಲ್ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಏನಾದರೂ ಘಟನೆಗಳಾದ್ರೆ ಅವ್ರನ್ನೂ ಕೊಡಲ್ಲ, ಬೇರೆ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಏನೂ ಕೊಡಲ್ಲ. ಬಟ್ ನ್ಯಾಷನಲ್ ಡಿಸಾರ್ಡರ್ ಇದರ ಆಧಾರ ಮೇಲೆ ನಗರಸಭೆಯಿಂದ ಬಡವರಿಗೆ ಕೊಡೋಕ್ಕೆ MLA ವ್ಯವಸ್ಥೆ ಮಾಡಬೇಕು. ಕೆಜಿಎಫ್ MLA ಇರುವವರಿಗೆ ಬೇಡ, ಏನೋ ಆಸ್ತಿ ಇದ್ರೆ ಬೇಡ. ಈಗ ಗ್ರೇಸ್ ತೀರೋಗ್ಬಿಟ್ರು, ಅದರಲ್ಲಿ ಏನಾದ್ರು ನ್ಯಾಷನಲ್ ಡಿಸಾರ್ಡರ್ ಅದರಲ್ಲಿ ಏನಾದ್ರು ಬರುತ್ತಾ, ಒಂದು 10 ಲಕ್ಷನೋ ಒಂದು 5 ಲಕ್ಷನೋ ಆ ಅಮ್ಮಗೆ ಕೊಡ್ಬೇಕಂತ ನಾವು ಕೆಜಿಎಫ್ ಪರ ಕೇಳ್ಕೊಳ್ತೀವಿ. ಚಿಕ್ಕ ಮಗು ಇದೆ, 1.5 ವಯಸ್ಸು ಮಗು. ಆ ಮಗುಕ್ಕೋಸ್ಕರನೇ ಏನಾದರೂ ಸರ್ಕಾರ ಮುಂದೆ ಬರಬೇಕು. ಇದು ಜವಾಬ್ದಾರಿ MLA ಇದೆ, ನಗರಸಭೆ ಅವರು ಇದ್ದಾರೆ. ಎಲ್ಲರೂ ಚರ್ಚೆ ಮಾಡಿ ಅನುದಾನ ಬಂದ್ರೆ ಆ ಮಗುಗೆ ಒಳ್ಳೆದ ಫ್ಯೂಚರ್ ಇರ್ಬೇಕಂತ ನಾವು ಕೇಳ್ಕೊಳ್ತೀವಿ.